வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயும் தக்காளியும் வச்சு அருமையான ஒரு தொக்கு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி சாதத்தோடு தான் வச்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா குழம்பு தனியாக பொரியல் தனியாக பண்ண வேண்டாம், இது ஒன்றே போதும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இந்த கடுகு சீரகத்தை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 பொடியை கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு 1/2 தட்டிகிட்ருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு அதோடய பச்சைத்தன்மை போயிட்டு லேசாக நிறம் மாதிரி வரும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு லேசாக நிறம் மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்ட பிறகு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், கருத்து போயிடும். அதையும் சேர்த்துட்டு அந்த கத்திரிக்காய் லேசாக நிறம் மாறிட்டு வரும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் லேசாக நிறம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நிறம் மாறி வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே நல்லா நிறம் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு வதங்கி வந்த பிறகு நான் 300 கிராம் அளவுக்கு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை மெருசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியை கடைசியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நமக்கு முட்டையை சேர்த்துட்டு வதக்கி ரொம்ப குழஞ்சி வதங்கி வந்துடும், அந்த அளவுக்கு வதங்காமல். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தக்காளி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுமே வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்த பிறகு இதில் நான் ஒரு 3/4 டம்ளர் ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி இருக்கும் சேர்த்துட்டு அதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருக்கோம்னா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம தொக்கு பண்ணுறதுனால இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நமக்கு எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இதை நீங்கள் மூடி வச்சுட்டு அப்படியே விடாமல் இடையில ஒரு 2-3 டைம் எடுத்து கலந்து விடுங்க. அப்படியே விட்டிங்க தண்ணி குறைவாக இருக்கிறதால அடி பிடிச்சிடும். இப்போ நான் இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு வேக விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2-3 டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன். நல்லாவே தண்ணியெல்லாம் வற்றிட்டு அதே சமயத்தில் காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்தும் வந்துடுச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிப்பாங்க நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியில் இருக்கிற மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்ல சுவையான கத்திரிக்காய் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.